சார் அரௌண்ட் நம்ம அந்த 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸ்டார்டிங்கே ஒன்று கேட்டுறேன் சார், கேளுங்க இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குங்க சார்? சார். கண்டிப்பாக நம்ம இதை வச்சு மேனுவலாக பார்க்குறது கிடையாது, எல்லாம் சிஸ்டமேட்டிக் அண்ட் டிஜிட்டலைஸ்டுன்றதுனால ஸோ 95% நம்மளால் கண்டிப்பாக அக்யூரேட்டாக பண்ணி கொடுக்கணும். யூஸ்வலாக எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் சார், தண்ணி வந்தது வந்து அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சுடுங்க. எனக்கு பார்த்து நான் பண்ணி கொடுத்த ஒர்க் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஒரு ஃபீல்டுக்கு போய் நான் பார்க்குறேன்னா அந்த இடத்துல எனக்கு பிடிச்சி எனக்கு தண்ணி இருக்குன்ற இடத்துல மட்டும் தான் அவங்க கன்வே பண்ணிட்டு சார் இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் போட முடியும், இவ்வளோ தான் உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்குது, சும்மா இந்த இடத்துல போடுங்க சார் 3 இன்ச் கிடைக்குது, 4 இன்ச் கிடைக்குது, 5 இன்ச் கிடைக்குது, இப்படிலாம் இல்லை. அஸ் யூஷுவல் என்ன இருக்கோ இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம் சார். இந்த சென்ஸ் டு பி ஃப்ராங்க் அதையும் நம்ம கஸ்டமர் கன்வே பண்ணிடுவோம். எந்த இடத்துல தண்ணி இருப்பிடம் இருக்கோ இந்த ஆண்டனா மூலியமாக நமக்கு அதே கனெக்ட் ஆகி கூட்டு போயிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி மிஷின் வச்சா அது ரொட்டேட் ஆகும். வாட்டர் இருந்தால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும், வாட்டர்னா கண்டிப்பாக ரொட்டேட் ஆகாது. இது நான் ஒன்றுமே பண்ணல, அதை மிஷினாக தான் வேலை செய்யும் சார். இப்போ நம்ம அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு வந்தால் பார்த்தீங்களா அந்த கம்ப்ளீட் கிராஃப் உண்டான டீட்டெயில்ஸ் நமக்கு இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த இதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் சார் அதோட கிராஃபு. சார் வணக்கம் சார். ஹாய், ஹலோ சார், வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளோட வியூவர்ஸ் மாதிரி சொல்லுங்கள் சார். ஓகே சார், என் பேர் பாபு. நான் கிரவுண்ட் வாட்டர் சர்வேயராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சின்ஸ் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுடைய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா செந்தூர் கிரவுண்ட் வாட்டர் கன்சல்டன்ட்ஸ். சார் நம்ம வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோமா சார்? கண்டிப்பாக சார், ஆல் ஓவர் சதன் தமிழ்நாடு ப்ளஸ் வந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஸோ இந்த 4 ஸ்டேட்டும் நம்ம இன்க்ளூடாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதர் ஸ்டேட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் சார், சரி. ஓகேங்க சார். இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சார்? சார் அரௌண்ட் நம்ம இந்த 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். கிரவுண்ட் வாட்டர் சர்வேயர் வந்து மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குங்க சார் இப்போ? சார் இப்போ தான் இந்த கிரவுண்ட் வாட்டர் சர்வேயர் பற்றி மக்கள்கிட்ட ஃபெமிலியராக கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு சார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அதை வச்சு தான் இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு 80% இப்பயும் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா மூலியமாக தான் நம்மளுடைய ப்ரொஃபஷனை பற்றி தெரிய வருது. ஸோ அதை மூலியமாக தான் கான்டாக்ட் பண்ணி போய் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே சார், ஸ்டார்டிங்கே ஒன்று கேட்டுறேன் சார், கேளுங்க. இது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குங்க சார்? சார் கண்டிப்பாக நம்ம இதை வச்சு மேனுவலாக பார்க்குறது கிடையாது, எல்லாம் சிஸ்டமேட்டிக் அண்ட் டிஜிட்டலைஸ்டுன்றதுனால ஸோ 95% நம்மளால் கண்டிப்பாக அக்யூரேட்டாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாராருக்குன்னா இது அதிகமாக தேவைப்படுங்க சார்? தண்ணின்றது வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு விஷயமா மாறி போச்சு. அதனால கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த தண்ணியோட தேவைகள் இருந்துட்டு தான் இருக்கும். நாளுக்கு நாள் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ணுறது வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு 80% நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸு, வீடு கட்டுறவங்க, ஸோ கமர்ஷியலாகவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகேங்க சார். சார் நம்ம மோஸ்ட்டாக நான் விசிட் பண்ணுற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 80% வந்து இந்த ட்ரை லேண்ட் இருக்கிற ஏரியா தான். மோஸ்ட்டாக கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்து போட்டு தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட 5 போர் 10 போர்ன்ற மாதிரி 5 இயர்ஸான கஸ்டமர் தான் நான் போய் விசிட் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டிலேயே நிறைய ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாக தான் சார் போயிட்டு இருக்கு. மோரோவர் இந்த நம்ம சொல்ல போனீங்கன்னா இந்த திருநெல்வேலி ரீஜன், அப்புறம் இந்த கோயம்புத்தூர் ரீஜன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல்லடம், காங்கேயம், சம் ஏரியாஸ் இந்த மாதிரி மோஸ்ட்டாக காம்ப்ளிகேட்டட் ஏரியாஸ்லாம் இருக்குது. இந்த தாராபுரம், பழனி ரீஜன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணியோட இருப்பே ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்குது. இப்போது 10 ஏக்கர் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு போர் கூட நமக்கு இல்லைன்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி ஏரியாஸில் நான் மோஸ்ட்டாக கவர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சார். 2 lakhs to 3 lakhs வந்து கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முன்ன மாதிரி ஒரு 200 அடி 100 அடியில் தண்ணி கிடச்சிட்டு இருந்த காலம்லாம் போய் கிணறு வெட்டி நம்ம தண்ணி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி 1000 அடி போட்டாலுமே போரில் சில ஏரியாலாம் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி யாராவது ரிஸ்கில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும், அது யாரை வச்சு பார்க்குறதுன்னு தெரியல அன்னும்போது கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளால என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சார். இப்போ நீங்கள் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் ஃபைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேரோட ஸ்டோரி கேட்டிருப்பீங்க. சார் எனக்கு வந்து நான் என்கிட்ட இவ்வளோ இடம் இருக்குது சார், சும்மாவே கிடைச்சி தரிசாக கிடைக்குங்க சார், இதில் எதுவுமே என்னால் பண்ண முடியல, ஒரு ரெவன்யூ என்னால் ஜென்ரேட் பண்ண முடியல, ரொம்ப ஆதங்கமாக சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்காங்களா சார்? கண்டிப்பாக சார். நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ரோச் பண்ணி கூப்பிடுவாங்க, சார் இந்த மாதிரி எனக்கு 5 acres 10 acres லேண்ட் இருக்குது, எனக்கு போர் போட்டால் தண்ணி கிடைக்கல, நீங்கள் வந்து பண்ணித்தர முடியுமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல நான் அஷ்யூராக என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மூலியமாக தான் எனக்கு இப்பயுமே நான் இந்த 7 இயர்ஸை ட்ராவல் பண்ணிருக்கிறது வந்து எனக்கு ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ். நம்ம ஒரு ஏரியா போய் பண்ணி கொடுக்குறோம்னா அவங்க மூலியமாக ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அந்த ஒரு ரெஃபரன்ஸில் தான் நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன் சார். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து நமக்கு வேணும். நம்ம போய் ஏதோ பண்ணி கொடுக்குறோன்றதுக்கு இல்லை, கண்டிப்பாக வரும் சார் என்ற அஷூரன்ஸ் நம்மளால் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். சும்மா மற்றவங்கள மாதிரி போய் பண்ணிட்டு ஏதோ போனோம் பார்த்தோம் பண்ணோன்றது இல்லை. என்னோட மன திருப்தி அந்த இடத்துல அந்த தண்ணி வருதுன்றதுக்காக இருந்தால் மட்டும்தான் நான் அந்த கஸ்டமர் சொல்லிட்டு வருவேன். இன்கேஸ் அங்கே இந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா கூட அது நான் ஷுவராக சொல்லிடுவேன், சார் இது வந்து இந்த இடத்துல தண்ணி இல்லை, நீங்கள் எதுக்கு மேலே அதை வந்து கண்டினியூ பண்ணாதீங்க,
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது சோர்ஸ் வேற ஏதாவது லேண்ட் இருந்தா கூட அங்க போய் பார்க்கலாம். அந்த மாதிரி கூட நான் சொல்லிடுவேன். ஓகே. இப்போ இந்த ஃபீல்ட பார்த்தீங்கன்னா சார், இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சுத்தி ட்ரை ஏரியா மாரி தான் இருக்கு. ஃபுல்லா கருவாலாம் இருக்கு. ஆமா ஸோ இதுல எப்படி சார் நம்ம வாட்டர் இது எப்படி ஃபைண்ட் பண்றது? சார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்களே ஜஸ்ட் லைக் தட் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ரை லேண்ட் இது வந்து ஒரு 5 ஏக்கர்ஸான லேண்ட். ஓகேங்க சார். இத சுத்தியும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 போர் ஏற்கனவே போட்டிருக்காங்க. நீங்களே பார்த்தாலும் அந்த ட்ரைனஸ் தெரியும். இந்த கருவேல மரங்கள்லாம் தெரியும். ஓகே. ஸோ இதுல நான் வந்து இது வந்து நமக்கு ஒரு சேலஞ்சிங்கா தான் சார் இருக்கும். டு பி ஃப்ராங்க் சொல்ல போனோம்னா, ஒரு சேலஞ்சிங் பார்ட்டா தான் நம்ம எடுத்து பண்ற மாரி இருக்கும். எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்காது. இந்த உலகமே அமைஞ்சிருக்கிறது வந்து நமக்கு ஒரு 70% வாட்டர்ல தான் இந்த உலகமே ரன் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சம் பார்ட் ஆஃப் த லேண்ட்ல நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு இடத்துல தண்ணி இருந்தே இருக்கும். அதை ஃபைண்ட் பண்ணி அது எவ்வளோ இருக்கு, எங்க இருக்கு, எத்தனை அடியில இருக்கு, நெக்ஸ்ட் அது எவ்வளோ லாங் டியூரேஷன் நம்ம அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியும், இதெல்லாம் ப்ராப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றது தான் சார் நம்ம ஒர்க். ஓகேங்க சார். சார் இப்போ இந்த மிஷினை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டெக்னிக்கல் சைடு கொஞ்சம் பார்ப்போம். இந்த மிஷின் என்ன பண்ணணும் சார்? அதை பத்தி சொல்லுங்க சார். சார் கண்டிப்பா இப்போ நான் கையில வச்சிருக்கிற மிஷின் பேர் தான் லொக்கேட்டர். நீங்க பார்த்தாலே தெரியும். ஒரு ஆண்டனா இருக்கும், ரிசீவர் இருக்கும், இது டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டிடெக்ஷன்ன்றது வந்து இது ஒரு யூஎஸ் கம்பெனி. உங்களுக்கு இங்கேயே தெரியும். மேக்ஸ் டிடெக்ஸ் USA.com இருக்கும். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இது சைட்டோட ஏரியா எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஏக்கர்ஸ் டு 5 ஏக்கர்ஸ்ன்னும் போது நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் செட் பண்ணிப்போம். எத்தனை ஏரியால பார்க்குறோம், ஒரு 5 ஏக்கர்ஸா 2 ஏக்கர்ஸா, ஃப்ரண்ட் ரேஞ்ச், நெக்ஸ்ட் டெப்த் ரேஞ்ச், எவ்வளோ ஆழத்தை பார்க்குறோம். சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு 100 அடியிலையும் தண்ணி கிடைக்கிற ஏரியாவும் இருக்கு, 1000 அடியும் போய் தண்ணி கிடைக்கிற ஏரியா இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வாட்டர் ரிக்குவயர்மெண்ட் இருக்கு அது கூட நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம சர்வே இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டார்ட் சர்வேன்ற மாதிரி கொடுப்போம். இதில் எல்லாமே சென்சார் பேஸ்டு தான் சார். நம்ம மேனுவலாக எதுவும் ஆப்ரேட் பண்ண முடியாது. எந்த இடத்துல தண்ணி இருப்பிடம் இருக்கோ இந்த ஆண்டனா மூலியமா நமக்கு அதே கனெக்ட் ஆகி கூட்டு போயிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு வைப்ரேஷன் வரும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு காட்டுறேன். இது எல்லாமே ஃபுல் அண்ட் டிஜிட்டலைஸ்டு தான் சார். நம்ம மேனுவலாக ஆப்ரேட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம சர்வே ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த ஒரு பீப் சவுண்ட் நமக்கு வரும். ஸோ வாட்டர் சோர்ஸ் எந்த ஏரியாவில் இருக்குன்றது நமக்கு இந்த ஆண்டனா மூலியமா நமக்கு டைவர்ட் பண்ணி கூட்டு போவோம் சார். ஓகே. இப்போ இந்த பீப் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம், சென்சார்ஸ் மூலியமா நமக்கு அந்த ஸ்கேனிங் நடக்கும் சார். பாருங்க இந்த ரொட்டேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது திரும்பும். நம்ம இதில் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் அது ஹோல்ட் பண்ணுறது மட்டும் நம்ம அப்படின்னு பார்த்துக்கணும் சார். ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அது எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிற மாதிரி இந்த நீரோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த டைரக்ஷனில் நம்மளை கூட்டு போவோம். அது அந்த பாயிண்ட், அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வரும்போது வந்து நமக்கு அதில் ஒரு பீப் சவுண்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும் சார். இப்போ அது ஃபைன் பண்ணிடுச்சுன்னா அது சவுண்ட் எப்படி சார் இருக்கும்? அது ஒரு வைப்ரேஷன் வரும் சார். வைப்ரேஷன் கேட்பீங்க. ஸோ இதுதான் சார் எண்டு. இப்போ நம்ம இந்த ஏரியா கவர் பண்ணி வந்தோம். ஸோ இந்த ஏரியாவில் எதுவுமே வாட்டர் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகல. அப்போனா நெக்ஸ்ட் ஏரியா நம்ம மூவ் ஆன் போகணும். ஸோ இந்த டைரக்ஷனில் பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். ஸோ வாட்டர் வந்து பேசிக்கலி எல்லா இடத்துலையும் இருக்கும் சார். அதோட டென்சிட்டி லெவல் கம்மியாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே போட்டாலும் போரில் தண்ணி வரும், மீன்ஸ் லைட்டாக வரும், இல்லை அதிகமாக வரும். அக்யூரேட்டாக நமக்கு எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல எவ்வளோ சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ வாட்டர் இருக்குன்றது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போகணும். ஸோ இதுலேயே உங்களுக்கு அந்த எவ்வளோ பர்சன்டேஜுங்கிற மாதிரி அதை காட்டுமா சார்? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எவ்வளோ நீரோட்டம் அதிகமாக இருக்குங்கிற காட்டுமா? அதான் எவ்வளோ சோர்ஸ் இருக்குது, அந்த எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, ஸோ எவ்வளோ வாட்டர் இருக்குது, எல்லாமே நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று இந்த பாறையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி சொல்லுமா சார் இது? ஆமாம் சார். பாறையோட தன்மையும் நம்மளால் பார்த்துக்கலாம். ஸோ பாறை எவ்வளோ அடியில் இருக்குது, கேசிங் எவ்வளோ போடுற மாதிரி இருக்கும், எந்த மாதிரி பாறை இருக்குது, மண் எப்படி இருக்குது, ஸோ மணலாக இருக்கா இல்லை, அந்த மாதிரி கம்ப்ளீட் ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரிப்போர்ட்ல பார்த்துக்கலாம் சார். ஓகே.
ஸோ எவ்வளோ லேண்டாக இருந்தாலும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணணும் சார். ஆமாம் சார், அப்போ தான் நமக்கு அந்த அக்யூரேசி நல்லாவே இருக்கும் சார். ஓகே. இப்போ ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்க்குறவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன டிஃபர் ஆகும்னா, அவங்க வந்து பேசிக்காக இந்த இது சூஸ் பண்ணுவாங்க சார். இந்த ஈசானியம் மூலை, இந்த சனி மூலை, ஜல மூலை என்ற மாதிரி அவங்க டிஃபைன் பண்ணிட்டு அந்த இடத்துல மட்டும்தான் போய் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ஆப்வியஸாக அவங்க அந்த பாயிண்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது சார். எல்லா இடத்துலையும் சர்வே பண்ணி எங்கே நமக்கு பெஸ்ட் பாயிண்ட் இருக்குன்றத நம்ம கஸ்டமர் சூஸ் பண்ணி கொடுப்போம் சார். சார் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு ட்ரை லேண்ட்ன்றதுனால இது அஸ்யூஷுவலோட நம்ம ஒர்க் டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தண்ணியோட இருப்பிடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சோர்ஸுமே தண்ணி ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த லேண்டில் தான் நமக்கு அந்த வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது சார். அதுதான் நம்ம இப்போ செக் பண்ணிட்டு இருக்கோம். சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இப்போ வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பீப் அந்த வைப்ரேட்டிங் நல்லாவே கேட்டிருக்கும். ஸோ அதுதான் நம்ம இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு உண்டான அடியாலம் வந்து ஏதோ இந்த ஒரு கல் இல்லை குச்சி இந்த மாதிரி வச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சார் நமக்கு. ஓகேங்களா, வச்சு இதோட சோர்ஸஸ் எங்கேருந்து இந்த கனெக்ஷன் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி நீங்கள் அந்த மூலையிலேருந்து இங்கிட்ட வரும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த இது இங்கேருந்து நமக்கு ஒரு கனெக்ஷன் இந்த இந்த போர்வெல்ல இருக்கு. ஸோ இது ஒரு கனெக்ஷன், இப்படி ஒரு கனெக்ஷன் வருது. ஸோ இப்படி ஒரு இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது சார். ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி மிஷின் வச்சா அது ரொட்டேட் ஆகும். வாட்டர் இருந்தால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். வாட்டர்னா கண்டிப்பாக ரொட்டேட் ஆகாது. இது நான் ஒன்றுமே பண்ணல, அதை மிஷினாக தான் வேலை செய்யும். ஸோ இந்த மார்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கு அது ஃபஸ்ட்டு ஒரு லேசர் சவுண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவே ரொட்டேட் ஆகும் சார். இன்கேஸ் தண்ணி இருந்தால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும், தண்ணி இல்லைன்னா ரொட்டேட் ஆகும் சார். ஓகே. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம இங்கே கிடைச்சிருக்கு, இதை மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் சார். அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, ஜியோ ஃபிசிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஒரு எவ்வளோ அடியில் நம்ம தண்ணி தேடுறோன்றதை பொறுத்து 500 அடியா, 1000 அடியா, 1500 அடியா, அதெல்லாம் நம்ம செட் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கு உண்டான கிராஃப் டீட்டெயில்ஸு, வாட்டர் எவ்வளோ டெப்த்தில் இருக்குது, எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, ஸோ என்ன மாதிரி வாட்டரு, எவ்வளோ ட்ரில் பண்ணணும், கேசிங் எவ்வளோ போடணும், பாறை எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே. நான் அந்த மிஷின் கொண்டு வரேன். ஓகே, நான் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டீங்க, ஒரு 3 சோர்ஸ் கிட்ட ஆமாம் சார், ஆமாம் சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் சார் நமக்கு அந்த வாட்டரோட சார்ட் டேபிள், அந்த கிராஃபு, இந்த வாட்டரோட லெவலு, ஓகே, எல்லாமே நமக்கு இந்த தெரியும். ஸோ இதுதான் சார் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்கேனிங், ஸ்கேனிங்ன்றது. ஸோ இதில் நம்ம இந்த டேப்லும் உங்களுக்கு எல்லாம் வந்துடும். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சிஸ்டமில் வந்து செட் பண்ணுவோம், நம்ம எத்தனை அடியில் இப்போது செக் பண்ணுறோம். ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இதில் மேனுவலாக ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒர்க்கே கிடையாது. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1000 ஃபீட் வரைக்கும் ஸ்கேனிங் கொடுத்துருக்கேன் சார். ஓகே. ஏன்னா இந்த ஏரியாவில் அரௌண்ட் ஒரு 800 ஃபீட்டில் வாட்டர் இருக்குது. நான் யூஸ்வலாக பிஃபோர் ஏரியா பக்கத்துலலாம் வந்து பார்த்துருக்கேன். அப்போது அங்கெல்லாம் செக் பண்ணும்போது ஒரு 800ல் தண்ணி இருந்தது. ஸோ நான் ஆப்வியஸ்லாம் அந்த 1000 ரேஞ்சு நான் அங்கே செட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இதே சம் ஏரியாஸில் நம்ம வந்து 100ல் வாட்டர் இருக்கும்போது நம்ம ஒரு 500 ஃபீட்டுக்குள்ளே இருந்தால் செக் பண்ண மட்டும் போதும். சில ஏரியாலாம் 1200, 1300 ரேஞ்சிலலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு அதை டெப்த்து மெஷர்மெண்ட்லாம் கொடுத்து நம்ம ஸ்கேனிங் கொடுத்துட்டோம். இது ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்கேனிங் நடக்கும். டோர்ஸ் அந்த 4 ப்ரோபுக்குள்ளே பை டைரெக்ஷனலாக ஈக்குவலி, அந்த வெர்டிக்கலி, ஹாரிசான்டலி எல்லா சைடும் நமக்கு இப்போ ஸ்கேனிங் நடக்கும். இந்த சுற்றிலையுமே நமக்கு எத்தனை சோர்ஸ் இருக்குது, எந்தெந்த டைரெக்ஷனில் அந்த சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அந்த மிட் பாயிண்ட் ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் வச்சிருக்கிற இடம் தான்.
ஓகே சார். இந்த ஸ்கேனிங்ல நமக்கு அக்யூரேட்டா ஒரு 95 to 100% இங்க நமக்கு ரிப்போர்ட்டே ஜென்ரேட் ஆயிரும் இல்லைங்களா? அதை வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். நம்ம எதுவுமே பை இதா சொல்ல போறது இல்ல. ஓகே. அந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி தான் சார் இந்த இடத்துல இப்படி இருக்கு, இவ்வளோ பண்ணலாம். இந்த இடத்துல நான் இன்கேஸ் வாட்டர் லெவல் கம்மியாக இருந்தால் கூட நம்ம நெக்ஸ்ட் அந்த மாதிரி போயிட்டே இருப்போம். ஓகே. ஆல் ஓவருக்கு இந்த கம்ப்ளீட் ஏரியாவே இந்த மாதிரி செக் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் அந்த ஏரியாவில் எவ்வளோ பாயிண்ட் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி எடுத்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம கஸ்டமர் பண்ணி கொடுப்போம். ஓகே. வாட்டரோட ரிக்குவயர்மெண்ட் வந்து அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, கம்மியாக தான் இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணுறோன்னா நம்மளால எது பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ. இன்கேஸ் வந்து நான் பேசிக்கலி எப்படி சர்வே பண்ணுவேன்னா, ஒரு கஸ்டமர் ஒரு 2 acres லேண்டில் சர்வே பண்ண கூப்பிட்றாங்கன்னா அந்த 2 acres என்னோட தான் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்னோட தோட்டத்துக்கு என்னோட இடத்துக்கு தான் நான் போய் சர்வே பண்ணுறேன். எனக்கு நான் போர் போட போகிறேன். அந்த பேசிஸ்ல போய் பண்ணி கொடுத்தா தான் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். கண்டிப்பாக சார் இங்கே வரங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு இப்போ நம்ம அடி பை அடி ஸ்கேன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது இட் வில் டேக்ஸ் அப் டு 15 to 20 minutes. ஓகேங்க சார். கம்ப்ளீட்டாக இந்த 1000 ஃபீட்டுமே ஸ்கேன் ஆகி நமக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும் சார். அது அடி பை அடியாக ஸ்கேன் ஆகி நமக்கு அடி பேசிஸில் அந்த ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். சார் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்கேனிங் முடிஞ்சது, அதுக்குண்டான ரிப்போர்ட்ஸ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ அது நம்ம தெளிவாக இந்த கிராஃபில் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிலாக இருக்குது சார், கொஞ்சம் நிழலில் போய் பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லா தெரியும். சார் இப்போ நம்ம அங்கே ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கம்ப்ளீட் கிராஃப் உண்டான டீட்டெயில்ஸ் நமக்கு இப்போ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதுதான் சார் அதோட கிராஃபு. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 சோர்ஸ் இருக்குது சார். அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல இருக்குன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். இந்த 400 ஃபீட்டில் நமக்கு இருக்குது. ஓகே. அண்ட் தென் 700 ஃபீட்டில் ஒரு சோர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒரு 950 ஃபீட்டில் ஒரு சோர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் சார் அதுக்கு உண்டான 3 லேயரில் கட்டி 3 லேயரில் இருக்குது. அந்த ரெட்டிஷாக இருக்கிறது வந்து இந்த பாறை மாதிரி நமக்கு இருக்குது. மேலேயும் பாறை இருக்குது, அடியிலும் சென்ட்ரலையும் பாறை இருக்குது, அப்புறம் கீழே அதிகமான பாறை இருக்குது. ஓகே. பட் வாட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நல்லா தான் சார் இருக்குது. ஒரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 inch சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அங்கே சோர்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஏன்னா நம்ம ட்ரெடிஷனில் வந்து இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. ஆமாம் சார். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்க பாறை இருக்குது எல்லாமே அது உங்களுக்கு சொல்லிடுது. ஷோர். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயம் தான். ஆமாம் சார், எல்லாத்துக்கும் நான் இதான் அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ நான் தான் வந்து பண்ணி கொடுக்குறதுன்றது யாருக்குமே இல்லை. யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ, உங்களுக்கு நியர்பை இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி தராங்களோ அவங்கள வச்சு நீங்கள் தாராளம் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாமே சயின்டிஃபிக் எல்லாமே மாறிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா இன்றைக்கி வாட்டரோட நெசசிட்டி இந்த நீட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போது ஏன்னா அதுக்குண்டான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் இல்லை. ரெயின்ஃபால் இல்லைன்றதுக்கு நம்மள மேலேயும் ஒரு தப்பு இருந்துட்டு தான் இருக்குது, இன்க்ளூடிங் மீ. அது நானும் தான் சொல்கிறேன். ஏன்னா வர ரெயின்ஃபாலை நம்ம அது ஹார்வெஸ்ட் பண்ணாலே நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம அந்த கான்செப்டே ரொம்ப கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக சார், அந்த ஒரு விஷயம் தான் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். வர தண்ணியை வந்து நம்ம சேமித்து வைக்கலாம். நம்ம இது ஒரு ஃபீல்டில் ஒரு 1 acreனா இங்கே ஒரு ஹார்வெஸ்டிங் உண்டான ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்திட்டு அந்த இடத்துல நம்ம இல்லைன்னா ட்ரை போர்வெல் இருந்தாலுமே அதுலேயே நம்ம சேமிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஸோ இன்னொரு விஷயங்க சார், இப்போ நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக சார். சார் நீங்கள் போயிட்டு இத்தனை ஏக்கர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபைன் பண்ணி கொடுங்க கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அது ஃபைன் பண்ணி ஒரு வாட்டர் சோர்ஸை அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டும் போது நமக்கு எப்படி சார் ஃபீல் இருக்கும்? சார் அது எனக்கு ஒரு மன நிறைவாக எனக்கு ஃபீல் ஆகும் சார். அவங்களுக்கு நான் யூஸ்வலாக எல்லாருக்கும் நான் சொல்வேன் சார், தண்ணி வந்தது வந்து அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிச்சுடுங்க. எனக்கு பார்த்து நான் பண்ணி கொடுத்த வரைக்கும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். ஒரு ஃபீல்டுக்கு போய் நான் பார்க்குறேன்னா அந்த இடத்துல எனக்கு பிடிச்சி எனக்கு தண்ணி இருக்குன்ற இடத்துல மட்டும்தான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு, சார் இந்த இடத்துல இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் போட முடியும், இவ்வளோ தான் உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்குது, நான் சும்மா இந்த இடத்துல போடுங்க சார் 3 inch கிடைக்குது, 4 inch கிடைக்குது, 5 inch கிடைக்குது, இப்படிலாம் இல்லை. அஸ் யூஷுவல் என்ன இருக்கோ இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம் சார். இல்லை அந்த சென்ஸ் டு பி ஃப்ராங்க் அதையும் நம்ம கஸ்டமர் கன்வே பண்ணிடுவோம். இப்போ உங்களை வந்து இப்போ எனக்கு இப்போ வெவ்வேறு இடத்துல இந்த வீடியோ பார்ப்பாங்க சார். நம்ம வந்து இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படிங்க சார் இது? சார் நமக்கு கீழே தெரியுற டிஸ்பிளே நம்பரில் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் அஸ் யூஷுவல் என்ன எவ்வளோ சீக்கிரம் அர்லியராக உங்களை வந்து ரீச் பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. இன்க்ளூடிங் அப்புறம் அதர் ஸ்டேட்டுமே நம்ம சம்டைம்ஸ் போய் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து அதான் எல்லாருக்கும் ஒரு டிலே இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ கால் பண்ணுறோம்னா ஒரு 1 or 2 days கூட ஆகலாம். இன்கேஸ் நான் நியர்பை இருந்துச்சுன்னா அன்றைக்கே போய் கூட பண்ணி கொடுத்துருவேன். இல்லைன்னா ஒரு 1 or 2 days டிலே பண்ணி கண்டிப்பாக நான் அந்த சைட் விசிட் பண்ணி நல்லபடியாக நான் பண்ணி கொடுத்துருவேன். போர்வெல்லோட ஒரு 1000 அடி நம்ம ட்ரில் பண்ணுறோம்னா ஒரு 2 to 3 lakhs வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போருக்கு போட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடும் உங்களுக்கு இருக்குது. இது முடிஞ்ச அளவுக்கு 4 பேர் சொல்லி பண்ண வைங்க, அவ்வளோதான் சார் நான் சொல்லுவேன். ஓகேங்க சார். ஸோ வியூவர்ஸ் உங்களுக்கு வந்து இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபார்முலா இருக்கலாம், ஏதாச்சும் உங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து வாட்டர் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சாரோட காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நேரில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியாமல் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை வைக்கிங் டைப் வந்து ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.